ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம நிவீனை உட்கார வச்சு அட்வைஸ் மலையை பொழிஞ்சிட்டாங்க அவங்க அம்மா. அதாவது ஒரு பக்கம் வந்துட்டு நீ பிடிக்காத கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவள் கூட சந்தோஷமாக வாழ்ந்திருந்தா எனக்கு பிரச்சனை இல்லைப்பா, ஆனால் இவ கூட நீ சந்தோஷமாகவும் வாழலை, அவளை டைவர்ஸ் பண்ணிடுப்பா, வேணா ஜீவாம்சம் கொடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. அமௌண்ட் வேணா கொடுத்துக்கலாம், என் சொத்தையே உனக்கு எழுதி தரேன், நீ உனக்கு பிடிச்ச பிஸ்னஸை பண்ணு, உனக்கு எப்போ கல்யாணம் பண்ணணும்னு தோணுதோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல இவ்வளவும் பேசுறத ஒட்டு கேட்ட நம்ம யமுனா கோவத்தில் கொந்தளிச்சு போயிட்டாங்க. அடி பாவி பாதகத்தி இப்படி பண்ணுறியடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. பின்ன என்னம்மா நீ கொஞ்சமாவது பொண்ணா நடந்துக்கிட்டா பிரச்சனை இல்லை, நீ பத்திரகாளியால இருக்க பொழுதுனிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. எப்போ பாரு சந்தேகப்படுறது, நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம், நடந்தா குத்தம், படுத்தா குத்தம், அவன் கூட யாராவது மனுஷ குப்பை கொட்டுவானா அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. கடைசியில் வந்துட்டு இப்படி அடியா படிக்கிறியடி மாமியா, நீ மாமியாலடி என்னோட சேமியாடி அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் கூடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பக்கம் நிவீன் இதை பற்றி இப்போதைக்கு பேச வேணாமா, நிவீனுக்கு ஐடியா இருக்கு போல, வாழ்த்துக்கள் கண்ணா வாழ்த்துக்கள், சீக்கிரம் பொண்ணு தேடலாம் போல, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் இல்லாமல் நம்ம காவேரி தூங்கவே இல்லைங்க. ரெண்டு படுக்கிறாங்க, இங்கிட்டு படுக்கிறாங்க, அங்கிட்டு படுக்கிறாங்க, தூக்கமே வரல. உடனே நம்ம விஜய் வந்து லைட்டை போட என்னம்மா இன்னும் தூங்காமல் இருக்குன்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை நீங்கள் வராமல் எனக்கு தூக்கலன்னு சொன்னேன்னு சமாதானம் பண்ணி தூங்க வச்சிட்டாங்க. மறுநாள் காலைல ரெடி ஆகிட்டேன் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கம்மா போகணும் அப்படின்னு சொல்லி கேட்க, பாட்டியை பார்த்தே அவனு அடையப்பிடிக்கிறாங்க. உடனே நீலாம் வேணாமா உன்னை ரொம்ப பேசிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அடேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது வைஃப் இருக்காங்களே அவங்க தன்னோட வீட்டு சைடு யாருமே எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு நினைக்கிற புருஷன் கிடைக்கிறதுக்கெல்லாம் புண்ணியம் படி இருக்கணும்னா பார்த்துக்கோங்க. அப்படி யாரெல்லாம் இருக்காங்கன்னு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா, அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு அங்கே கூட்டு போய் நின்னா பாட்டி ஒரு பக்கம் குறுக்குறு கருக்குறுன்னு பார்த்துட்டு நீங்கள் அரு அப்படின்றச்சு. இது எப்படி இருக்குது தெரியுமா, நீ கேள மச்சா நீ கேள அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவங்கள நிலமை. விஜயே கண்ணுக்கு தெரியல, யாரோ 4 பேர் நிற்கிறாங்க, என்னை இப்படி கூப்பிட்றாங்க அப்படி கூப்பிட்றாங்கன்னு சொல்ல உடனே பயந்துட்டாரு நம்ம விஜய். காவேரியை பிடிச்சி தள்ளி விட்றாங்க. அட பாட்டி இந்த நிலைமையில இவ்வளோ குசும்பு